மக்களே இன்றைக்கி டிசம்பர் 26 மக்களே. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தக்கல் புக் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் நார்மலாக வந்து அடுத்த அடுத்த அதாவது வருகிற ஜான்வரி 2026க்கு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு டிக்கெட் ஃபேரில் வந்து நிறையா சேஞ்சஸ் தெரியும். நிறைய சேஞ்சஸ் இந்த சென்ஸ் லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ட்ரெயின்ஸுக்கான சேஞ்சஸ் தெரியுமே தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாது மக்களே. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பைசா 20 பைசா, ஸோ அதாவது அந்த அந்த கணக்கில் 1 பைசா 2 பைசா அந்த கணக்கில் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பயுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதான் 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸு அந்த மாதிரியே வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா ரயில்வேக்கும் ரெவென்யூஸ் வரணும்ல. ஸோ எல்லாருமே அதையும் யோசிப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு ரெவென்யூஸ் வரணும் அப்படின்றது ரீசன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது டிக்கெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆம்னி பஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் எவ்வளவோ பரவாயில்ல மக்களே. ஸோ அந்த வகையில் வந்து இது பார்க்கும்போது ட்ரெயின் வந்து 100% ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்பவுமே பரவாயில்ல அப்படின்றது தான் சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே.